ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுறை குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். அந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பழைய லிங்க்கு நமக்கு டிலேட் ஆகிறதுனால இப்போ புது லிங்க்கில் வந்துக்கிட்டு இருக்குது, புது இதில். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பழைய லிங்க் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அப்படிங்கும்போது லிங்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்கள் பூராமே ராசிக்கு 2ஆம் இடத்தில் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் குரு வக்கரகதியில் இருந்து 2ஆம் இடத்தில் இருந்தார். அதே மாதிரி ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 5 கூடவே சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுகள் எல்லாமே மாற்றமாக போகுது. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் குரு மார்கழி 6ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்கு வருவதும், மாசி 7ஆம் தேதி 5 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வருவதும், டிசம்பர் 25 புதன் 7ஆம் இடத்துக்கு மாறி குரு பார்வையோடு இருப்பது வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். தொழிலில் டென்ஷன், பொருளாதார இழப்புகள் நடந்தது, பிள்ளைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை நடந்ததெல்லாம் முடிந்து நன்மைகள் ஏற்படும் மாதமாக அமையும் உங்களுக்கு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து கிரகங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் தொழில்துறையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் கொடுக்கும். சுயதொழில் புரியவருக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். அதேது ராசிக்கு 8 கூடிய அட்டமாதிபதி உங்களுக்கு 9லிருந்து குரு பார்வை பெறுவது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். வருமானம், ரியல் எஸ்டேட் போன்றது சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும், ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமையும். அதே இது ஜென்மத்திலிருந்து 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் பெருமை சேரும் மாதமாக அமையும் உங்களுக்கு. குழந்தை ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு. மார்கழி மாதம் ஏற்கனவே வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்கள், அதாவது ஆண் பெண் இருவருமே அரசு வேலை அல்லது தனியார் துறையை தேடிக்கொண்டிருந்தவர்கள் அதுக்குண்டான வாய்ப்பு வரும் உங்களுக்கு. இந்த மார்கழி மாதத்தில் நல்ல வேலையில் அமையும், நல்ல ஜாப்பில் போய் உட்காருவீங்க. ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுமே பதவி உயரும் முன்னேற்றங்களை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். இந்த மிதுன ராசினியர்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அதே இது வயதானவர்கள் 50 வயதுக்கு மேல் கடந்தவர்கள் புறமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கும், கவனம் தேவை. அதேமாரி வயதானவர்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களெலாம் கவனமாக பார்த்துக்கிடணும். உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு, வைத்திய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மாதம் மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு மொத்தத்தில் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் ஆராய்ந்து பார்த்தால் சாதகமாக இருப்பதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியை உண்டாக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசு காரியங்களில் முயற்சி எடுப்பவர்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய மாதமாக அமையும். இந்த ராசி நேயர்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுவதும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.